Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. அச்சலி மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அச்சலை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகில் உள்ள செல்வத்திற்காக வாழாதே, உயிரை கொடுத்த தேவனுக்காக வாழ். தெய்வ காரியங்களுக்கு நீ உதவு, தெய்வ ஊழியம் செய், நீ அதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று பலவிதமான கேள்விகளை கேட்கின்றார். உலக ஆசையில் விழுந்து நாம் ஆண்டவரை மறந்து வாழ்ந்திருந்தால், செய்த பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் உன்னத தேவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 3-9, 16, 22-27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கு வாழ்த்து சொல்லுங்கள்.
என் அன்பார்ந்த எப்பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதலில் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கும் யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் அன்பார்ந்த தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்தியாவு ஆகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் அனைவரும் செல்வராகுமாறு உங்கள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 9-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பகத்தக்கவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், பவுல் ரோமையருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அதிலே பல பேரை அவர் பாராட்டி 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 அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறவர்கள், அவர்கள் எவ்வளவு அன்பு காட்டுகிறவர்கள், இந்த திருச்சபையை அவர்கள் தாங்குகிறார்கள், இந்த இளம் திருச்சபையிலே அவர்கள் அன்பு கொள்ளுகிறார்கள், இந்த இளம் திருச்சபையிலே ஊழியக்காரர்களுக்கு சோறு போடுகிறார்கள், உதவி செய்கிறார்கள், ஆடை கொடுக்கிறார்கள், ஜெபிப்பதற்கு சபை கூடுவதற்கு இடத்தை கொடுக்கிறார்கள் என்று பவுலடிகளார் ரோமையருக்கு கடிதத்தில் தெரியப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே தெய்வ பிள்ளைகளே, ஒரு சகோதரி சொல்லுகின்றால், எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கே அருவருப்பாக இருக்குது சாமி, கோயிலில் போய் ஜெபிப்பதற்கே என்னால் முடியலை. ஏனென்றால் ஒருத்தி வாசகம் வாசித்தா இன்னொருத்திக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தி நல்லா பாட்டு பாடுனா இன்னொருத்திக்கு பிடிக்க மாட்டேங்குது, சாமியார் கொஞ்ச நேரம் அதிக பிரசங்கம் வச்சா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இது நாம் ஜெபிப்பதற்கு செல்லுகின்றோமா, இல்லை ஆடம்பரமாக ஒன்றாக கூடி கும்மாளம் அடிச்சிட்டு வரத்துக்கு கூடுகிறோமா என்று தெரியவில்லை. அங்கு பாவ மன்னிப்பு கேட்கும் மனத்தன்மையே இல்லை என்று அந்த சகோதரியானவள் வெளிப்படுத்துகின்றாள். தெய்வ பிள்ளைகளே, அன்றைய நாளிலே இயேசுவை போற்றி புகழ்வதற்காகவும் ஆண்டவருடைய அருங்கொடைகளை அனுபவிப்பதற்காகவும் அந்த சக்தி வாய்ந்த தேவனின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காகவும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்த திருச்சபை எங்கே? இன்று பாவி, மகா பாவியா இருப்பான், அவனே பயங்கரமான மேக்கப்பில் வந்து நிறைய நெக்லஸையும் பட்டு புடவைகளையும் கட்டி கொண்டு நிறைய மேக்கப்பை போட்டுக்கிட்டு அரைக்கூட ஆடையில் வந்து அவர்கள்தான் இந்த உலகத்திலே நீதிமான்களைப் போல இருப்பார்கள் என்று உணரக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அருமையாக இயேசுநாதர் கூறுகின்றார். அதுதான் பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார்.
நீ எதை வைத்து பெருமைப்படுகிறாயோ அது ஆண்டவர் முன்னிலையில் அருவருப்பாக இருக்கும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். தெய்வ பிள்ளைகளே, நம்ம நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், இயேசுநாதர் சொல்லுகின்றார், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நண்பர்கள் என்று இருப்பார்கள், ஆனால் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள், நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அக்கா தங்கைகள் இருக்கிறார்கள், நேர்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். போன வாரம் பயங்கர க்ளோஸாக இருந்த ஒரு குடும்பத்தில் அவங்க தந்தையானவர் இறந்து விட்டார். இறந்து சமாதியில் வச்சிட்டு வரத்துக்குள்ள வீட்டில் அடிபடி தண்டை. ஏன்னா சொத்துக்களை பிரி என்று அக்கா தங்கைகள் அனைவரும் அடித்து கொள்ளுகிறார்கள். மயிறுமுடி சண்டை தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப சொத்துக்காக இந்த உலகம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளை, பைபிள்ல நாம் பார்க்கின்றோம், யாக்கோபு எசாவு. யாக்கோபு என்ன செய்கின்றான்? அண்ணன் வந்து எசாவு, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுரா தம்பி, கொஞ்சம் சோறு போடுறா, கொஞ்சம் ரொட்டியை குடுறா அப்படிங்கும் பொழுது, உன்னுடைய பர்த் ரைட்டை, உன்னுடைய முதன்மை பிறப்பு தன்மையை எனக்கு விட்டுக்கொடு, நான் சாப்பாடு கொடுக்கிறேன் என்று கூறுகின்றான். தெய்வ பிள்ளைகளை, அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்கின்றான்? அண்ணனை போலேயே மயிறு அடைந்த ஆடையை உடுத்தி கொண்டு அவன் தந்தையிடம் சென்று தந்தைக்கு தேவையான மாம்சங்களை கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை ஈசாக்கிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றான். அண்ணனுக்கு பயங்கர மோசமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கின்றான். அதன் நிமித்தம் அவன் அந்த ஊரையே விட்டு ஓடி விடுகின்றான். தெய்வ பிள்ளைகளே, இன்று ஒரு காரியத்திற்காக, சொத்துக்காக, பணத்திற்காக என்னவெல்லாம் இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு நண்பனானவர், அருமையான நண்பர், ஒரு ஏழை நண்பர், அவர் அன்றாட ஜெபிக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு 10 கோழி இருக்கும், ஒரு 4 ஆடு இருக்கும், ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் அவர் ஜெபிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்திற்கு செல்லுவார். ஆலயத்திற்கு சென்று விட்டு சிறிய காணிக்கை, அவரால் முடிந்த காணிக்கை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு திரும்பி வந்து அவருடைய நிலத்தில் இட்ட பயிர்கள் மத்தியில் ஒரு சிலுவையை நட்டு அங்கு தன்னுடைய ஜெபத்தை அர்ப்பணிப்பார். தெய்வ பிள்ளைகளை, திடீரென்று ஒரு புயலானவர் வந்தது. அந்த புயலில் உலகத்தில் இருக்கிற பணக்காரன் எல்லாம் அழிஞ்சு போனான். பெரிய பெரிய நட்டங்கள், பெரிய பெரிய இழப்புகள் வந்தது. ஆனால் இந்த ஏழை தொழிலாளிக்கு ₹1 கூட நட்டம் வரவில்லை. அவனுடைய பொருள் எல்லாம், அவனுடைய விலங்குகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அவன் சந்தோஷத்தில் இருந்தான். அப்ப ஒருவன் பார்த்து அவரை கேட்கின்றான், எப்படியா எல்லாருக்கும் நட்டம் வந்துருச்சு, உனக்கு மட்டும் நட்டம் வரலையே என்று. அந்த நபரை பார்த்து, இந்த சிலுவையை பார்த்துக்கொள், இந்த சிலுவை தான் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய ஜீவன்களையும் காப்பாற்றியது என்று அவர் விளக்குகின்றார். தெய்வ பிள்ளைகளே, இன்று நேர்மையாளராக நீ இருக்கின்றாயா? தகுந்த ஆசீர்வாதங்களையும் தகுந்த பலன்களையும் தகுந்த சுகங்களையும் தகுந்த சந்தோஷத்தையும் ஆண்டவராகிய கடவுள் உனக்கு கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, இன்று மோசம் செய்யாதவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? எல்லாரும் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, ஒருத்தன்ட்ட பேசணும்னா பயமா இருக்குது, ஒருத்தன்ட்ட பழகணும்னா பயமா இருக்குது, ஒருத்தன்ட்ட உருவாடணும்னா பயமா இருக்குது. ஒரு சகோதரி சொல்லுகின்றாள், சாமி 15 வருஷமா நானும் அவளும் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஆனால் அவ ஒரு சிறிய வீடு கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது என்னிடம் பணம் கேட்டார். அதற்கு என்னிடம் பணம் இல்லை, என் நகை 27 பவுன் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு போய் நீ பேங்க்ல வச்சுட்டு நீ அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துரு, இந்த பணத்தை நீ உன்னுடைய வீடு கட்டுவதற்கு பயன்படுத்திக்கொள் என்று கூறுகின்றார். அதே போல் அந்த நகையை வாங்கி கொண்டு அந்த சகோதரியான தன்னுடைய பெயரிலே அந்த நகையை வைத்து விட்டு என்ன செய்கின்றார்? அந்த பணத்தை எடுத்து வீடு கட்டி முடித்து விட்டாள். பல வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இந்த சகோதரியானவள் அந்த நகைகளை திரும்பி கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த சகோதரியானவள், அந்த நண்பியானவள் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை, ஏமாற்றி விட்டாள்.
அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் இடங்களை கொடுத்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள், பிள்ளைகளை கொடுத்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள், படிப்பை இழந்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள், பணத்தை இழந்துவிட்டு ஏமாத்திருக்கிறீர்கள், நகைகளை கொடுத்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள். இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன? நீ உலக மனிதர்களை அதிகமாக நம்பினாய், கடவுளை நம்ப மறந்து போனாய். தெய்வ பிள்ளைகளே, நாம் அனைவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இன்றைய பவுலடிகளார் கூறுகின்றார். தேவனிடத்தில் வந்து திருச்சபையாக ஒன்று கூடி ஆண்டவருக்கு முழுமையாக நாம் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக பயன்படுத்துவதுதான் முறை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு மனிதன் 2 ராஜாக்களுக்கு சேவை செய்யவே முடியாது. நீ பணத்திற்கும் கடவுளுக்கும் சேவை செய்ய முடியாது. நீ பணத்திற்கு தான் சேவை செய்கிறேன் என்றால் நீ நிச்சயம் நரகத்திற்கு செல்லுவாய். கடவுளுக்கு ஊழியம் செய், அனைத்தும் உன்னை தேடி வரும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்று நாம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலே பவுலடிகளார் சந்தோஷப்படுகிறார். என் இயேசு ராஜாவுடைய திருச்சபை வளர்கிறது, என் தேவன் மக்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கிறார், என் தேவன் தன் ஜனங்களை அன்பு செய்கின்றார். அதன் நிமித்தம் எல்லா பிள்ளைகளும் இந்த திருச்சபையை தாங்குகிறார்கள், ஊழியத்தை தாங்குகிறார்கள், ஊழியக்காரர்களை தாங்குகிறார்கள், ஆலயத்தை தாங்குகிறார்கள் என்று ஆனந்தப்பட்டான் சுவாமி. எசப்பா, ஆனால் இன்றைய திருச்சபையில ஒற்றுமை இல்லை ஆண்டவரே, பகிர்வு இல்லை சுவாமி. அப்பா, நேசம் இல்லை, அன்பு இல்லை, மன்னிக்கிற தன்மை இல்லை ஆண்டவரே. நாங்கள் திருச்சபையாக வாழ்வதில்லை சுவாமி. உன்னத பிதாவே, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. இன்றைய திருச்சபையில வெறுப்புகளும் மன்னிக்க முடியாத தன்மைகளும் ஆண்டவரே, எதிரியின் சூழ்ச்சிகளும் குறை சொல்லியும் அனைவரையும் வெறுத்து கொண்டும் அனைவர் மீது குற்றங்களை சுமத்தி கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இயேசுவே, எங்கள் மீது மனமிறங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆத்துமாக்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்துட்டு ஆண்டவரே, பல உதவிகளை நான் செய்தேன். இந்த திருச்சபைக்கு நான் உதவி செய்தேன், நான் தான் இதை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன் என்று தற்பெருமை சொல்லுகின்ற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. எல்லா பிள்ளைகளுக்கும் தாழ்மையான மனதை கொடுங்க சுவாமி. அவர்கள் ஆண்டவரே இந்த கட்டிடங்களை தாங்குவதில்லை ஆண்டவரே, பரலோகத்தை தாங்குகிறார்கள். அவர்கள் பரம பிதாவை தாங்குகிறார்கள், அவர்கள் உன்னத தேவனை தாங்குகிறார்கள் என்ற மனத்தன்மையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீ சொன்னீர் ஆண்டவரே, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பனை சம்பாதித்துக்கொள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆனால் இன்று நண்பன் தான் ஆண்டவரே எனக்கு துரோகியாக இருக்கிறான் ஐயா, என்னை ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகள் தான் என்னை ஏமாற்றினார்கள் ஐயா, என் அக்கா தங்கைகள் தான் என்னை ஏமாற்றினார்கள் ஆண்டவரே. இன்று நான் கடனில இருக்கின்றேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், வேலை இல்லாமல் இருக்கின்றேன், வீடு இல்லாமல் இருக்கிறேன் என்றால் காரணம் ஐயா என்னோடு இருந்தவர்கள் தான் சுவாமி. எஸ் ராஜாவே, பலவிதமான அவமானங்கள் ஐயா ஆண்டவரே, நம்பி மோசம் போய்விட்டனே, எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எனக்கு இப்ப யாருமே இல்லை ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் பிள்ளைகள் சுவாமி. எஸ்அப்பா, ஏமாந்து கிடக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இடத்தை ஏமாந்து, நகையை ஏமாந்து, பணத்தை ஏமாந்து, வேலையை ஏமாந்து, வீட்டை ஏமாந்து இன்று நடு தெருவில் இருக்கிற மன உளைச்சலிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இயேசு ராஜாவே, உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா, நீர் மனம் இறங்கி வாங்க சுவாமி. அப்பா, பணம் உதவாது, நீ பணத்திற்கு ஊழியம் செய்யாதே என்று நீர் கூறினீர் ஆண்டவரே. தேவனுக்கு ஊழியம் செய் என்று கூறினீர் ஐயா.
ஆனால் இன்று பணத்துக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் சுவாமி. பணத்துக்காக ஆண்டவரே உறவுகளை வெறுக்கிறவர்கள், ஆண்டவரே குடும்பத்தை வெறுக்கிறவர்கள், பணத்திற்காக ஆண்டவரே பெற்றோர்களை வெறுக்கிறவர்கள் ஏராளமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரே தாம் பெற்றோர்களிடமோ அண்ணன் தம்பிகளிடமோ அக்கா தங்கைகளிடமோ பேசுவதற்கு நேரம் இல்லை ஆண்டவரே. ஏனால் அவன் பண திமிரில இருக்கிறான் சுவாமி. ஏசப்பா, இப்படிப்பட்ட மனத்தன்மையை உடையவர்களை நீர் மனதை உடைத்து அவர்கள் மனதிலே கருணையை ஊட்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இதெல்லாம் கேட்ட பரிசையன் ஏளனம் செய்தான், உன்னையே ஏளனம் செய்தான் ஆண்டவரே. இந்த உலகம் இன்று ஏளனம் செய்யும் ஐயா. இந்த ஜபத்தை கேட்கிற பிள்ளைகள் உன்னை ஏளனம் செய்வார்கள் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, உண்மை எது, சத்தியம் எது, நீதி எது, மறு வாழ்வு எது, பாவம் எது, மரணம் எது என்று இந்த பிள்ளைகள் உணரக்கூடிய கிருபையை நீர்தான் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஞானத்தை ஊட்டி வளருங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, தெய்வ கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்திற்கு உதவி செய்த எத்தனையோ பிள்ளைகள் இன்று அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவரே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. என் தேவன் எனக்கு உதவுவதே இல்லையா, என் தேவன் என்னை மறந்து விட்டாரா, ஏன் என் தேவன் என்னை கைவிட்டார், ஏன் இந்த நோய் எனக்கு வந்தது, ஏன் என் பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள், ஏன் என் பிள்ளைகளுக்கு நல்ல காலமே பிறப்பதில்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் உம் ஊழியத்திற்கு உதவி செய்தோம், பிரயோஜனம் இல்லாமல் அந்த பலனை காணாமல் இருக்கிறார்களே சுவாமி. நீர்தான் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். இன்றைய காலகட்டம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சோதனைக்குரிய காலகட்டமாக, வேதனைக்குரிய காலகட்டமாக, சவாலுக்குரிய காலகட்டமாக, பயத்திற்குரிய காலகட்டமாக மாறிக்கொண்டே இருக்கிறது சுவாமி. எங்கள் மீது மனமிறங்க உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மையே நம்பி ஓடி வந்து ஆண்டவரே பணம் வேண்டாம், எனக்கு தேவன் வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியுங்க. அவர்கள் மனதிலே சந்தோஷத்தை வையுங்க, சமாதானத்தை வையுங்க, நீடி ஆயுளை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே. கூடி வாழும் குடும்பமாக இந்த பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு மதி இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதில்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவருடன் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நம்முடைய குடும்பத்தில் மரித்த எல்லா பிள்ளைகளையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பிப்போம். தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, பிள்ளைகளாக, உற்ற உறவினர்களாக, யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள், அனைத்து ஆத்துமாக்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பிப்போம். தெய்வமே, இந்த பிள்ளைகளை அனைவருக்கும் நித்திய பாறுதலை கொடுத்துள்ளோம். இன்றைய நாளிலே திருப்பலியை அர்ப்பணிக்கிற எல்லா பிள்ளைகளையும், எல்லா குடும்பங்களையும், எல்லா பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, நோய்கள், திருமண தடைகள், வேலை தடைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், மந்திரங்களிலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். என்னை நேசி, இந்த உலகத்தை நேசிக்காதே. நான் தான் உனக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன், மீட்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன் நான் தானே என்று தன்னுடைய விருந்திற்கு அழைக்கின்றார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள
தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.